நம சிவாய. மறு உலகம் பதிவில் நாம் இன்னைக்கு மனிதனின் மரணத்தை நிர்ணயம் செய்வது எது, விதியா அல்லது கரும வினையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். இந்த காலகட்டத்தில் அகால மரணங்கள் ரொம்பவுமே அதிகமாயிருச்சு. இளம் வயதிலேயே எதிர்பாராத விதமாக திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்படுது. அதற்கு பல காரணங்கள், அதாவது விபத்து, உடல்நலக்குறைவுன்னு பல காரணங்களால உயிரிழப்புகள் அதிகமாகவே ஏற்படுது. இதற்கான காரணம் என்ன? இந்த இளம் வயதிலேயே இறப்பதற்கு விதியிலேயே எழுதப்பட்டு இருக்கிறதா அல்லது கர்ம வினை காரணமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு இரண்டுமே காரணங்கள். அதாவது கர்ம வினையும் ஒரு காரணம், விதியும் ஒரு காரணம். அதை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பெரும்பாலான அகால மரணங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் கர்ம வினை. இதை விளக்கமாக நம்ம பார்க்கணும்னா, உதாரணமாக ஒரு மனிதருக்கு விதிப்படி 60 வயது வரை இந்த பூமியில் அவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு விதியில் எழுதப்பட்டு இருந்தாலும், அவருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது அவர் செஞ்ச தீவினையின் பலன் காரணமாக 60 வயது வரை இருக்க வேண்டியவர் 40 வயது அல்லது 50 வயதில் கூட இறக்க நேரிடும். இப்படி திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு அவர்களுடைய கர்ம வினை மட்டும் காரணமாக இருப்பது இல்லை. அவங்களுடைய தாய் தந்தை செய்த கர்ம வினையின் பாதிப்பு கூட குழந்தைகளை சேர்ந்து அதன் காரணமாக கூட திடீர் மரணங்கள் ஒரு சில சமயங்களில் ஏற்படுது. அதனால் இரண்டு காரணங்களுமே, ஒரு மனிதனின் இறப்புக்கு விதியும் காரணம், கர்ம வினையும் காரணம். இரண்டுமே காரணங்கள். மேலும் பல தகவல்கள் தொடரும்.